தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்முடைய எம்எஸ்டி ஐ10 ஐகோர் 2 இண்டிகேட்டருமே நல்ல ஒரு கன்சிஸ்டண்டான ப்ராஃபிட்டு எல்லா மார்க்கெட்லேயும் எல்லா சுச்சுவேஷன்லையும் கொடுத்துட்ருக்குன்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ பாருங்கள், முன்னாடி ஒரு வீடியோ பேங்க் நிஃப்டிக்கு போட்டேன், இப்போ வந்து நிஃப்டிக்கு போடுறேன். நிஃப்டிலையும் பாருங்கள், நமக்கு கரெக்டாக பை ட்ரிகர் ஆகிட்டு டார்கெட் கொடுத்துருக்கு. இப்போது நம்ம எம்எஸ்டி ஐ10 நம்ம இப்படி பேங்க் நிஃப்டிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ அதுவே நம்ம எம்எஸ்டி ஐகோராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் செய்ய வேண்டியது எம்எஸ்டி ஐகோரை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நேராக செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போய்ட்டு ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்துருங்க. நீங்கள் எத்தனை நாளும் டைம் ஃப்ரேம் நீங்கள் வச்சுக்கலாம். மினிமம் ஒரு 1 மினிட்டோ 5 மினிட்ஸோ நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ 5 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும், டிஃபால்ட் செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பையும் ஆக்டிவேட் ஆகலை, செல்லும் ஆக்டிவேட் ஆகலை. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணலாம், ஒரு 12 மணிக்கு மேலே செட்டிங்ஸில் போயிட்டு இந்த மார்க்கெட் டைப் அப்படிங்கிற இடத்துல நோன் மார்க்கெட் கொடுத்துருக்குங்க. அப்போ நம்ம ட்ரேட் பண்ணுறது வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி ஹை ஸ்கிரிப்டாக இருந்தால், ஹை வேல்யூடி ஸ்கிரிப்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் குறைச்சி டைனி டூ ஸ்டாப் லாஸ், டைனி டூ டார்கெட்டில் வச்சுக்கணும். இப்போ இந்த ட்ரேட் எப்போது அப்படின்னா, ஒன்லி ஃபார் ஆஃபீஸ் கோயிங் பீப்புள். நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், என்னால் காலையில் ட்ரேட் பண்ண முடியாது, நான் மதியத்துக்கு மேலே தான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படிங்கிற மக்களுக்கும், காலையில் ட்ரேடு நமக்கு எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னா நம்ம நோன் மார்க்கெட்டுக்கு போகலாம். இப்போ 2 ஆப்ஷன் நமக்கு இருக்குது. ஒன்று வந்து வேலைக்கு போகிறவங்களும், இன்னொன்று வந்து நான் வந்து மார்னிங்கில் எனக்கு ட்ரேடு கிடைக்கல. நீங்கள் மிஸ் பண்ணது அர்த்தம் இல்லை, நமக்கு ட்ரேடிங்கே சுத்தமாக கிடைக்கல. செல்லு ஆக்டிவேட் ஆகலை, பையும் ஆக்டிவேட் ஆகலை, மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம மார்க்கெட் டைப்பை மாற்றி நோன் மார்க்கெட்டுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். அப்போ பாருங்கள், இப்போ நூன் மார்க்கெட்டில் நமக்கு கரெக்டாக 24,596.95 வந்து நமக்கு பை என்ட்ரி. அப்போ லோ என்ன போயிருக்கு பாருங்கள், 24,596.90. எக்ஸாக்டாக 5 பைசா நம்முடைய என்ட்ரிக்கு அப்புறம் கீழே போயிட்டு மார்க்கெட்டு மேலே போயிருக்கு. இப்போ நம்ம பை ஆக்டிவேட் ஆனதுனால நம்ம செய்ய வேண்டியது செல்லை தூக்கி விட்ருங்க, பையோட டார்கெட்டை என்னேபிள் பண்ணிக்கோங்க, கூடவே செகண்ட் செல் டார்கெட்டையும் என்னேபிள் பண்ணிக்கோங்க. எதுக்காக செகண்ட் செல் டார்கெட்டு? எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ரிவர்சல் என்று எடுத்து அன்னையோட லாஸை ரெக்கவர் பண்ணி அன்னைக்கு ப்ராஃபிட் கொண்டு வந்துடலாம். இப்போ உங்களுக்கு 5 மினிட்ஸில் காட்டியிருக்கேன், இப்போ அதையே உங்களுக்கு 1 மினிட்டில் காட்டுறேன். 1 மினிட்டில் பாருங்கள், அதே தான் 24,596.95 தான் நமக்கு அதே இடத்துல நமக்கு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. நமக்கு 2 டார்கெட்டு பக்காவாக கொடுத்துருக்கு. இப்போ இதில் முக்கியமான விஷயம் கவனிங்க, எந்த டைம் ஃப்ரேம் மாற்றினா கூட நம்மளோட என்ட்ரி எக்ஸிட் ப்ரைஸ் வந்து மாறாது, அதே ப்ரைஸ் தான் இருக்கும். இப்போ ப்ளூ லைன் வந்து என்ட்ரி, ரெட் லைன் வந்து எக்ஸிட்டு, ஓகேவா, ஸ்டாப் லாஸு, பச்சை லைன் வந்து டார்கெட்டு. இதே